அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 மாணவர்களுக்கான முதலாம் தவணைக்குரிய 3வது பாட அலகு. முதலாவது அலகு எமது சுற்றாடலில் இருக்கிற விந்தைகள் தொடர்பாக பார்த்திருக்கோம். எங்களுடைய 2வது அலகுல எமது சூழலில் உள்ளவை திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். இன்று நாங்கள் 3வது அலகான நீர் என்பது ஒரு இயற்கை வளம் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். அலகு 3, நீர் ஒரு இயற்கை வளம். நீர் ஒரு இயற்கை வளம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டும். சரி, இந்த சூழல்ல இருந்து கிடைக்கிற நிறைய பயனுள்ள பொருட்கள் பற்றி நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது தாவரங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, அவற்றை தவிர நுண்ணங்கிகள் உண்டு, வித்தியாசமான அங்கிகள் இருக்கின்றன. அது தவிர சூழல்ல நாங்க அவற்றை வளர்ச்சி அடையக்கூடியவை, வளர்ச்சி அடைய முடியாதவை என்று சொல்லி பிரிச்சு பிரிச்சு பார்த்திருக்கிறோம். இதே சூழல்ல எங்களுக்கு நீர் என்பது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற விஷயம். நாங்க இதுல உள்ள விலங்குகள் பற்றி பார்த்துட்டோம், தாவரங்கள் பற்றி பார்த்துட்டோம். எங்களோட சூழல்ல இருக்கிற நீர் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப நீர் அண்டைக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆறுகள் இருக்கு, ஏரி இருக்கு, குளங்கள் இருக்கு, தடாகங்கள் இருக்கு, நீர்வீழ்ச்சிகள் இருக்கு, குழாய் கிணறுகள் இருக்கு, மழை நீர் கிடைக்கும். இப்படியாக எங்களுக்கு இந்த தண்ணி கிடைக்கிறதுக்கு நிறைய வழிகள் காணப்படுகிறது. தண்ணி எங்கெங்க இருக்குதோ அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த எல்லா இடத்திலையும் நீர் இருக்கு என்று நாங்க சொல்லிக்கல, நீர் என்ன வடிவத்துல இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. ஏன்னா நாங்க 2வது அலகில என்ன பார்த்தனாங்க, சில பொருட்கள் திண்மமாக இருக்கும். திண்மமாக என்ன அர்த்தம்? நல்ல வன்மையாக ஓரளவுக்கு வன்மையான பொருட்களாக இருக்கும் திண்மம். உதாரணமாக செங்கல் ஒரு திண்மமான பதார்த்தம். அதே மாதிரி மரம் சொல்லலாம், கதிரை சொல்லலாம், பேனை, பென்சில், கொப்பி எல்லாம் திண்மமாக இருக்கிற பதார்த்தம். சரியா? அப்ப திரவமாக இருக்கிற பதார்த்தத்துக்கு நாங்க என்ன உதாரணம் எழுதினோம்? திரவமாக உள்ளது. லிக்விடாக போல இருக்கக்கூடியவை நீர், நாங்க குடிக்கிற தண்ணீர். சரியா? அப்ப நீர் என்பது நாங்க சாதாரணமாக திரவ நிலையில இருக்குது. அதைத்தான் அதிகமாக பார்த்திருப்பீங்க. கடல்ல இருக்கிற தண்ணியா இருந்தாலும் சரி, உங்களுடைய கிணற்றில இருக்கக்கூடிய தண்ணியாக இருந்தாலும் சரி, குளத்தில இருக்கிறதாக இருந்தாலும் சரி, நீர்வீழ்ச்சியில நீங்க பார்த்த நீராக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன வடிவத்துல உங்களுக்கு இருந்தது? திரவமாக. அதாவது அள்ளி ஊத்தினா நீர் ஊத்துப்படும். செங்கல் அப்படி அள்ளி ஊத்தலாமா? இல்ல. அதனால அது எங்களுக்கு திண்மமாக உள்ள பொருள். திரவமாக உள்ள பொருள் என்பது நீர் அல்லது தேங்காய் எண்ணெய், பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி திரவ நிலை லிக்விடாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்ப திரவ நிலையில இருக்கிறது தண்ணியை மட்டும்தான் நீங்க பார்த்திருக்கிறீங்க. எல்லாம் நீருக்கு வேற ஏதாவது வடிவங்கள் இருக்குன்னு யோசிக்கிறீங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க தண்ணி கொஞ்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க அல்லது ஏதோ ஒன்று. அதை சிறிது நேரம் கழிச்சு நீங்க போய் பார்க்கல கட்டியாகி இருக்கு, அல்லது ஒரு ஐஸ் கட்டிய பாக்குறீங்க. ஐஸ் கட்டிய கொஞ்ச நேரம் எடுத்து வெளியில இந்த வெயிலுக்குள்ள வைக்கிறீங்க, என்னவாயிரும்? அது திரும்ப நீராக மாறி இருக்கு. நீங்க கட்டியா வச்சிருந்தாலும் உருகி என்னவா மாறி இருக்கும்?
தண்ணியாக மாறி இருக்கும். அப்ப அது கட்டியாக இருந்தது நீர் இல்லையா? கட்டியாக இருந்தது நீர்தான். அது திரும்ப திரவமாக மாறி இருக்கு. அதனுடைய வடிவம் திண்மமாக இருந்து கட்டியாக இருந்து திரவமாக நீராக மாறி இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப அதுவும் தண்ணிதான், ஆனா அதனுடைய வடிவம் வேறாக இருக்கிறது. சரியா? அதே மாதிரி பாருங்க, வீட்டுல நாங்க தண்ணிய கொதிக்க வைக்கிறோம். என்ன செய்வோம்? டீ போடுறதுக்காக தண்ணி கொதிக்க வைக்கிறோம். அப்ப கொதிக்கும் போது கொதிச்சுட்டுன்றது உங்களுக்கு எப்படி தெரிகிறது? தண்ணி கொதிச்சிருக்குன்றது மேலால எங்களுக்கு வாயு வெளியேற வேண்டும். தண்ணி கொதிச்சா என்ன செய்யும்? நீர் கொதிச்சிருந்தால் அதுக்குள்ள இருந்து ஆவி வெளியேறத பார்த்து நாங்க சொல்லுவோம் தண்ணி கொதிச்சிருக்கு, தண்ணி சூடாகி இருக்கு. அப்ப அந்த ஆவி என்றது என்ன? எங்க இருந்து வருகிறது? நீர்ல இருந்து வருகிறது. ஆகவே அது நீராவி. நீரில இருந்து அந்த ஆவி வருகிறது. அதை நாங்கள் நீராவி என்று அழைப்போம். ஆகவே இந்த நீர் நாங்க சாதாரணமாக பயன்படுத்துகின்ற நீரானது வித்தியாசமான 3 வடிவங்கள்ல காணப்படும். ஏற்கனவே நாங்கள் 2வது அலகில இந்த சூழலில் உள்ள பொருட்களை, அதாவது சடப்பொருட்களை, சூழல்ல காணப்படுகின்ற எல்லா பொருட்களையும் சேர்த்து நாங்க சடப்பொருள் என்று சொல்லுவோம். அந்த எல்லா சடப்பொருளையும் திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 வகைக்குள்ளதான் அடக்குவோம். சூழல்ல இருக்கிற எந்த ஒரு பதார்த்தத்தையும் எந்த ஒரு பொருளையும் இந்த 3 வடிவத்துக்குள்ளேயே நாங்கள் அடக்கிடலாம். மழை என்று சொன்னா அது திரவமாக நீர் வருகிறது. ஆக்சிஜன் என்றா அது வாயுவாக இருக்கிறது. மரம் என்றா அது திண்மமாக இருக்கிறது. இப்படியாக சூழல்ல இருக்கிற எல்லா பொருளையும் நாங்க இந்த ஏதோ ஒரு வகைக்குள்ள போட முடியும். அப்ப நீர் என்பது இயற்கையானதா செயற்கையானதா? நீரை நாங்களா உருவாக்குறோம்? இல்ல, அது இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கிற ஒரு விடயம். ஆகவே நீர் எங்களுக்கு ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய வளம். சரியா? அப்ப அது என்னென்ன வடிவங்கள்ல இருக்கும்? அது திண்மமாகவும் இருக்கும், திரவமாகவும் இருக்கும், வாயுவாகவும் இருக்கும். சரியா? அப்ப அது ஏன் அப்படி 3 நிலைமையிலே உண்மையாகவே இருக்குதா என்றதை பார்க்கிறதுக்குரிய ஒரு எளிமையான பரிசோதனையினுடைய அமைப்பை நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப பாருங்க, சரி, நாங்கள் இப்ப நீர் என்பது ஒரு இயற்கை வளம் என்கின்ற பாடம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல நீரினுடைய இயல்பு, பௌதீக நிலைகள், என்னென்ன நிலைகள்ல அந்த நீரானது எங்களுக்கு காணப்படுகிறது, சூழல்ல எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு எளிமையான பரிசோதனை தான் செயற்பாடு 3.1 எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இதுல என்ன செய்யப்பட்டிருக்குண்டா, ஒரு சிறிய பனிக்கட்டி துண்டு, ஒரு சிறிய சிறிய பனிக்கட்டி துண்டுகள் எடுக்கப்பட்டிருக்கு, ஐஸ் கியூப். இது சில பேருக்கு ஸ்கூல்ல செய்து காட்டியிருப்பினும் எங்களுடைய பாடசாலையில இன்றைக்கு நாங்கள் இந்த பரிசோதனையை செய்து காட்டி இருக்கிறோம். தரம் 6 மாணவர்கள். சரியா? அப்ப சிறிய ஐஸ் கட்டி துண்டுகளை எடுத்து ஒரு கொதிக்குழாய், இதுக்குள்ள கொதிக்குழாய்க்குள்ள போடுறது. சரியா?
கொதி குழாய்க்குள்ள ஏன் நாங்க போட வேணும், சாதாரண பரிசோதனை குழாய்க்குள்ள நாங்க போட்டு ஹீட் பண்ணிக்குள்ள அந்த சாதாரண பரிசோதனை குழாய் என்பது கொஞ்சம் தடிப்பு குறைவானதாக இருக்கும். அப்ப நாங்க ஏற்படுகின்ற சில ஆபத்துக்கள் விளைவுகளை தடுக்கிறதுக்காக நாங்க ஹீட் பண்றது, அதாவது வெப்பமேற்றக்கூடிய பொருட்களை கொதி குழாய்க்குள்ள போட்டு வெப்பமேற்ற வேணும். சரியா? அப்ப இதுல இருக்கக்கூடிய தேவையான பொருட்களை முதல்ல நீங்க பார்க்க வேணும். சரியா? ஏன் நாங்க தேவையான பொருட்களை தெரிஞ்சு கொள்ள வேணும்டா, உங்களுக்கு பரீட்சைகள்ல இந்த படத்தை எப்படியே உங்களுக்கு தரப்படும். இந்த படத்துல இருந்து இந்த ஒவ்வொரு உபகரணத்திற்குமான பெயரை அவர்கள் ஏபிசிடியால குறிச்சிட்டு நீங்கள் அதனை பெயரிட சொல்லி கேட்கலாம். ஆகவே இந்த ஒவ்வொரு பொருட்களின்றையும் பெயர்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இதுல நாங்கள் பனிக்கட்டி துண்டுகள் போடப்பட்டிருக்குது. அது கொதி குழாய்க்குள்ள அதுல உங்களுக்கு பெயரும் போடப்பட்டு தரப்பட்டிருக்கு. உங்களுடைய பாட புத்தகத்துல இது காணப்படும். அதே போல அந்த கொதி குழாய ஒரு சோதனை குழாய் கைப்பிடியில வச்சு நாங்க ஹீட் பண்றோம், வெப்பமேற்றுறோம். எதன் மூலம் வெப்பமேற்றுறோம்? பென்சன் சுடர் அடுப்பு. பென்சன் பர்னர்ல ஆய்வு கூடங்கள்ல இருக்கிறது. அதுல இருந்து நாங்க ஹீட் பண்ணுவோம். அப்ப இப்ப நாங்க எதுக்காக சோதனை குழாய் இந்த பிடியால பிடிக்கிறோம்? இந்த கொதி குழாய் வந்து ஹீட் ஆயிட்டா இதை நாங்க கையால பிடிக்க இயலாது, சுடும். அப்ப நாங்க இதை வச்சு பிடிச்சா இலகுவாக இருக்கும். சரியா? அப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் கொதி குழாய் ஒன்று தேவை, சோதனை குழாய் கைப்பிடி தேவை, பனிக்கட்டி துண்டுகள் தேவை, பென்சன் சுடர் அடுப்பு தேவைப்படும். சரியா? அப்ப இதை எப்படி செய்யறது? கொதி குழாய்க்குள்ள என்ன செய்யட்டாம்? படிமுறையில பாருங்க, சிறிய பனிக்கட்டி துண்டுகள் சிலவற்றை கொதி குழாய்க்குள் இடுங்கள். அப்ப அந்த சின்ன சின்ன பனிக்கட்டி ஐஸ் கியூப அந்த கொதி குழாய்க்குள்ள போடுங்க. உருவில காட்டியவாறு உங்களுடைய பாட புத்தகத்துல இந்த படம் தரப்பட்டிருக்கிறது. இந்த உருவில காட்டின மாதிரி முதல்ல என்னது, வெப்ப முதலை பயன்படுத்தி, வெப்ப முதலண்டா இங்க எது வெப்பம் வழங்கக்கூடியது? பென்சன் சுடர் அடுப்பு. அதை பயன்படுத்தி இந்த பனிக்கட்டியோட இருக்கிற கொதி குழாய வெப்பமேற்றுங்கள். நீங்க அதை கிட்ட பிடிங்க, அந்த பென்சன் சுடர் அடுப்பினுடைய சுவாலையில பிடிங்க. உங்களுடைய அவதானிப்புகளை அறிக்கைப்படுத்த. சரியா? அப்ப நீங்கள் எதை நீங்க என்னத்தை அவதானிச்சிருப்பீங்க? இது எரியக்குள்ள நீங்கள் எதை அவதானித்திருப்பீர்கள்? இந்த பனிக்கட்டி துண்டுகள் எல்லாம் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக கரை. சரி, இது ஃபுல்லா கரைந்து திரவமாக வரும், நீராக மாறும், தண்ணியாக மாறிடும். சரியா? தண்ணியாக மாறின பிறகு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது ஃபுல்லா தண்ணியாயிடும். சரியா? உருகிரும். என்னன்னு சொல்லுவோம், நாங்க தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? உருகிட்டுதுன்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அப்ப பாக்குறோம் தண்ணியாயிட்டு உருகி முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகும் நாங்கள் வெப்பமேற்றிக் கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து வெப்பப்படுத்துறோம். எல்லாம் உருகிட்டுது, திரும்ப வெப்பப்படுத்துறோம். அப்ப என்ன நடந்திருக்கும்? தண்ணி கொதிக்கும். உருகி முடிய என்ன செய்யும்? தண்ணி கொதிக்கும். தண்ணி கொதிச்சா ஆவி வெளியேறும். தண்ணி கொதிச்சா எங்களுக்கு என்ன செய்யும்? ஆவி வெளியேறும். இந்த கொதிக்குழாயினுடைய மேற்புற இந்த வாயினூடாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆவி வாரத பார்க்க. அப்ப நாங்க முதல்ல போட்டது பனிக்கட்டி துண்டு, அது உருகிட்டுது, உருகி தண்ணியாகி இருக்கு, மீண்டும் ஆவியாகி இருக்கிறதை அவதானிக்கலாம். சரியா? அப்ப நீங்கள் அவதானிச்சது என்னன்னு கேட்டா
பனிக்கட்டியை முதல்ல வெப்பமேற்றும் போது அது நீராக மாறுவதை பார்க்கலாம். மேலும் வெப்பமேற்றும் போது நீர் ஆவியாவதையும் இந்த செயற்பாட்டில இருந்து நாங்கள் பார்க்க முடியும். சரியா? அப்ப பாருங்க, கொதிக்குழாய்க்குள்ள இருந்த பனிக்கட்டி திண்ம நிலையில இருக்கு. அதை நாங்க வெப்பமாக்கும் போது உருகி திரவ நீராக இருக்கு. இதுக்கு பாருங்க, தனியே நீர் மட்டும் இருக்கு. தொடர்ந்து நாங்க வெப்பமேற்றி கொண்டே இருக்கேக்க, திருப்பி நாங்க சூடு பண்ணி கொண்டே இருக்கேக்க என்னவாகிட்டு கொதிச்சு தண்ணி ஆவியாகி போகுது. அதை நாங்கள் நீராவி என்று அழைக்கிறோம். ஆகவே எங்களுக்கு நீரானது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படுது. சரியா? ஆனா வேற எந்த பொருட்களாக இருந்தாலும் இப்படி நாங்க 3 நிலைமையிலையும் சொல்ல முடியாத பிள்ளை. இப்ப உதாரணமாக நாங்க ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டோம்னா அது திண்மம் என்று சொல்றோம். மரத்தை உருக்கினாலும் நாங்க திரவமாக்க இயலாது. சரியா? அப்ப இல்லது அதை வாயுவாக நாங்க மாற்றுவது இயலாது. அப்ப 3 பௌதீக நிலையிலையும் காணப்படக்கூடிய ஒரு ஸ்பெஷலாக காணப்படுகின்ற திரவம் தான் நீர். கட்டியான திண்மமாகுது, உருகி திரவமாகுது, ஹீட் பண்ண வாயுவாகுது. இப்ப 3ஆகவும் மாறக்கூடிய விசேடமான தன்மை இருக்கு. யாருக்கு இருக்கு? நீருக்கு காணப்படுகிறது. அப்ப இந்த பரிசோதனை உங்களுக்கு விளங்கி இருக்கு மட்டும் நினைக்கிறேன். இப்ப அடுத்த விஷயத்தை நாங்க பார்ப்போம். பௌதீக நிலைகளின் அடிப்படையில நீரை எப்படி வேறுபடுத்தலாம். இப்ப நாங்க முதல்ல திண்மமாக நீர் இருக்கிறது என்று சொல்றோம். திண்மமாக அப்படி கட்டியா இருக்க வேணும், பனிக்கட்டியாக இருக்க வேணும். அப்ப திண்ம நிலையில இருக்கிற நீர் எங்கெங்க இருக்கலாம்? திண்ம நிலையில இருக்கக்கூடிய பனிக்கட்டி மாதிரியான நீர் எங்க இருக்கும்? பனியாறுகள்ல இருக்கும், அல்லது துருவ பிரதேசங்கள். துருவ பிரதேசம் என்றா என்ன பிள்ளைகள்? இப்ப நாங்கள் இருக்கிறது மத்திய ஒரு உலகத்தில மத்திய பகுதியில நாங்கள் இருக்கிறோம். சரி, பார்ப்போம். இதை நாங்கள் காட்டிட்டு போட்ல பார்ப்போம். நாங்கள் ஒரு உலகம் ஒரு கோள வடிவானது என்று வச்ச அதனுடைய மத்திய பகுதியில நாங்க இருக்கிறோம். சரியா? மத்திய பகுதியில இலங்கை அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல அதிகமாக வெப்பம் கிடைக்கக்கூடிய பிரதேசம் உங்களுக்கு தெரியும். இப்ப சரியான வெக்கையாக இருக்கு. ஆனால் இந்த மேலே இருக்கிற பகுதியில நாங்க துருவ பிரதேசங்கள் சொல்றோம். இது மேலே இருக்கிறது வட துருவம் என்று சொல்லுவோம். கீழ் நோக்கி இருப்பதை தென் துருவம் என்று சொல்லுவோம். அப்ப மேலையும் கீழையும் எங்களுக்கு சூரியனினுடைய வெளிச்சம் கிடைக்கிறது குறைவு. அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா பனிமலைகள், பனியாறுகள் அதிகமாக இருக்கு. அந்தார்டிக் கண்டத்தை எல்லாம் பாருங்க, ஃபுல்லா பனியாலேயே மூடி போய் இருக்கு. ஃபுல்லா பனிக்கட்டியாக இருக்கும். அப்ப அங்க மனிதர்கள் என்ன செய்யலாது? வாழ இயலாது. மனிதர்கள் வாழ்வதற்கு பொருத்தமற்றதாக இருக்கும். ஆனா கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். போய் பார்த்து ஆராய்ச்சிகள் செய்யறதெல்லாம் நடக்கும். சரியா? அப்ப இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா பனிமலைகள், பனியாறுகள் அதிகமாக இருக்குது. ஆகவே அது எப்படி இருக்கும்? பனிமலைகள், பனியாறுகள் இருக்கிற இடங்கள்ல நீரானது திண்ம நிலையில இருக்கு, உறைந்த நிலையில் இருக்கு, உறைந்த பனிக்கட்டியாக இருக்கு. பனியாறு, பனிக்கட்டி, பனி கட்டியாகி இருக்கும். இது ஐஸ் கட்டியாக அல்லது இந்த சினோ கோட்டைகளை பாருங்க, கொட்டி கொட்டி கணக்க மூடி போய் இருக்கு. அது திண்ம நிலையில இருக்கக்கூடிய நீர் தான். சரி, அப்ப நீருக்கு அது உதாரணம் என்று நாங்க சொல்ல.
திண்ம நிலையில நீர் கிடைப்பதற்கு உதாரணம். இது பனியாறு, பனிக்கட்டி. அப்ப அந்த பிரதேசங்கள்ல தண்ணி எங்களுக்கு சாதாரணமா இருக்கிற தண்ணி குளத்திலேயோ அல்லது கிணத்திலேயோ தண்ணி என்ன மாதிரி இருக்குதோ அதே போலதான் அங்க இருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. சரியா? அப்ப துருவ பிரதேசங்கள்ல சில சமயம் நீர் மெல்ல நகருகின்ற பனிப்பாறைகளாக கூட இருக்கலாம். இப்ப மெல்ல நகருமெண்டா தண்ணி உங்களுக்கு தெரியும், ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும், அதாவது நகர்ந்து கொண்டு இருக்கும். அப்ப என் கடலை போய் பாருங்க, கடல்ல அலை வந்து கொண்டே இருக்கும். தண்ணி அசையக்கூடியது. ஒரு திண்ம பொருள் என்ன தானாகவே அசையாது பிள்ளைகள். இப்ப சில பொருட்களை பாருங்க, இப்ப இரும்பு தானாக அசையுமா? திண்மமாக இல்லை. செங்கல் தானாக அசையுமா? இல்ல. அதுக்கு நாங்கள் அசைக்க வேண்டும். ஆனா நீர் தானாகவே என்ன சொல்லுங்க, அப்ப இயங்கக்கூடியது, அசைந்து கொண்டு இருக்கு. அப்ப பனிக்கட்டி சில சமயம் பெரிய பெரிய பனிப்பாறைகள் மெல்ல மெல்ல நகரக்கூடியவை. சரியா? இப்படி நகர்ந்து செல்லக்கூடிய பனியாறுகளை நாங்கள் கிளேசியர் என்று சொல்லுவோம். சரியா? நகரக்கூடிய பனிப்பாறைகளை நாங்க கிளேசியர் என்று சொல்லுவோம். நகரும் பனியாறுண்டா நகரக்கூடிய பனியாறு கிளேசியர். இந்த இடங்கள்ல பிள்ளைகள் பனிப்பாறைகள் நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்ப இப்ப இருக்கிற அதிகளவு வெப்பம் காரணமாக இந்த பனிப்பாறைகள் எல்லாம் உருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எங்களுக்கு அதிக அளவு வெப்பம் உணரப்படுகிறது. பூமியானது மிக அதிகமாக ஹீட்டாக இருக்கு, அதாவது வெப்பமாக. நாங்க இப்ப பார்த்த பரிசோதனையில என்ன சொல்றோம், இந்த கொதிக்குழாய்க்குள்ள கொதிக்குழாயினுள் போடப்பட்டிருந்த பனிக்கட்டி துண்டுகள் என்ன செய்யுது, வெப்பமேற்றும் போது உருகியது. வெப்பமேற்றும் போது பனிக்கட்டி உருகுது. அப்ப இங்கேயும் எங்கட பூமியில 2 துருவங்கள்லையும் இருக்கிற பனிக்கட்டிகள் வெப்பநிலை கூடிக்கொண்டு போகிக்க. அப்ப இந்த காலப்பகுதியில உங்களுக்கு தெரியும், எங்களிடங்கள்ல வெப்பநிலை கூட. அதே மாதிரி வெப்பநிலை கூட எங்களுடைய பூமியும் என்ன செய்யும், நல்லா ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆக இங்கே இருக்கிற பனிக்கட்டிகளும் உருகக்கூடும். அப்படி உருகினா என்ன நடக்கும், திண்ம பனிக்கட்டிகள் உருகினா திரவ நிலைக்கு மாறும். சரி, அப்ப பனிக்கட்டிகள் இங்கிருந்து உருகி உருகி என்ன செய்யும், தண்ணியாக மாறும். அப்ப அந்த உருகி வர தண்ணி எல்லாம் அங்க போறது, உருகி வருகிற தண்ணி எல்லாம் கடல்கள், ஆறுகளின் ஊடாகவோ கடல்களின் ஊடாகவோ கடலோட கலந்து நீர் கடலுக்கு கலக்கும். நம்ம கடல்ல கலந்தா ஏற்கனவே கடல்ல தண்ணி நிரம்பி இருக்கு, மேலும் தண்ணி என்ன சேர போகிறது. நம்ம பனிக்கட்டிகள் கரைகிறதுன்றது ஒரு சின்ன சின்ன பனிக்கட்டி கரைவது அல்ல. பெரிய பெரிய பனி ஆறுகள், பனிக்கட்டிகள், பெரிய அளவுல பனிமலைகள் உருகி வந்தா அது ஒரு கொஞ்சம் தண்ணியா வராது, மிக அதிகமாகத்தான் இந்த நீரானது வரும். அப்ப கடல்கள்ல நீரினுடைய மட்டம் உயரும், நீர் மட்டம் உயரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. நகரும் பனியாறுகள் எல்லாம் உருகி தண்ணி கூடி கடலில நீர் மட்டம் கூடும். அப்ப கடல்ல தண்ணியின் அளவு கூடி சென்றா என்ன நடக்கும், சிறிய சிறிய தீவுகள் அதுல மூழ்கி போகும். அப்ப சிறிய தீவுன்றது எங்களுடைய தீவு இலங்கை என்பது ஒரு தீவு, எங்களோட ஒரு சிறிய நாடு தீவாக இருக்கு. எங்களுக்கு எல்லா பக்கமுமே என்ன இருக்கு, கடல் தான் இருக்கிறது. அப்ப எங்களுக்கு
எங்களுடைய நாடு என்ன செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு? ஃபுல்லாவே நீரில மூழ்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. மாலைத்தீவு, சரியா? அந்த மாதிரி சின்ன சின்ன தீவுகள், நாடுகள் தான் சிறிய சிறிய தீவுகளாக இருக்கிறது. எல்லாமே தண்ணீர் மூழ்கி போய், சரியா? இப்ப இருக்கிற வெப்பநிலை காரணமாக அப்படி ஒரு அனர்த்தமும் ஏற்படக்கூடும். அப்ப நீர் பௌதீக நிலைக்கு ஒவ்வொரு பௌதீக நிலைக்கும் மாறிக்கொண்டிருக்கு, சரியா? அப்ப இதே மாதிரி ஆகலும் திரவ நிலையில இருக்கிற தண்ணிக்கு வெப்பநிலை கூட இருக்குது, அது வாயுவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாயு? நீராவி. என்னது? நீராவி. நீராவியாக அவை மாறக்கூடும். அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விஷயத்தை திரும்ப ஞாபகப்படும். நாங்கள் இன்றைக்கு நீர் என்பது ஒரு இயற்கையான வளம் என்பது தொடர்பாக பார்க்கிறோம், சரியா? அப்ப இதுல நாங்க என்னென்ன பார்க்கிறோம்? நீரானது என்னென்ன பௌதீக நிலைகளில் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நீர் என்னென்ன பௌதீக நிலையில இருக்கிறது? திண்மமாக இருக்கும் ஒன்று, திரவமாக இருக்கலாம், வாயுவாக இருக்கலாம். ஆகவே நீரானது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 பௌதீக நிலைகளில் காணப்படும், சரியா? அப்ப அடுத்ததாக நாங்கள் செய்த செயற்பாடு என்ன? செயற்பாடு செய்த ஒரு கொதிக்குழாய் எடுத்து அந்த கொதிக்குழாய்க்குள்ள சில பனி கட்டி துண்டுகளை போட்டுட்டு என்ன செய்த நாங்கள் அதை ஒரு பன்சன் சுடர் அடுப்புல வச்சு வெப்பமேற்றோம். பன்சன் சுவாலையில வெப்பமேற்றோம். பன்சன் சுவாலையில வச்சு நாங்க ஹீட் ஆக்கிக்க என்ன நடக்குது? பனிக்கட்டி உருகி திரவமாக தண்ணியாக மாறி, நாங்க மேலும் தொடர்ந்து ஹீட் பண்ணும் போது அதிலிருந்து என்ன வந்தது? நீராவி வெளியேறியது. ஆகவே என்ன நாங்க படிச்சிருந்தோம்? நீர் திண்மமாக இருந்து திரவமாக பின்பு வாயுவாக வெளியேறுகிறது, சரியா? அப்ப நீர் திண்ம நிலையில எங்க இருக்கும் என்று பார்த்திருக்கு. கட்டியாக எங்கெங்க இருக்கிறது? பனிக்கட்டி அல்லது மூடு பனி என்று சொல்றோம். பனிக்கட்டி அல்லது பனியாறுகள் அங்க காணப்படுகிறது. திரவ நிலையில எங்க தண்ணி இருக்கு? திரவ நிலையில என்னது? லிக்விடா நாங்க பாவிக்கிற மாதிரி தண்ணிகள், அது உங்களுக்கு தெரியும். அருவிகள், ஓடைகள், ஆறுகள், குளம், நீர்வீழ்ச்சிகள், தடாகங்கள், ஏரிகள், கடல், அங்க எல்லாம் திரவ நிலையில தண்ணி இருக்கிறது. நீங்க எங்கெங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் திரவ நிலையில தண்ணியா பார்த்திருப்பீங்க. நீங்க பெரும்பாலும் பனிக்கட்டியா ஐஸ் கட்டியா பார்க்க திண்மமாக பார்த்திருப்பீங்க. நீங்க பனியாறுகளை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, சரி? அப்ப அதே மாதிரி திண்ம நிலையில நீங்க எல்லா இடமும் பார்த்திருப்பீங்க. எங்கெங்க போயிட்டு நீங்க இந்த பாக்குறீங்களோ, தண்ணி பாக்குறீங்களோ, அது எல்லா இடமும் திரவ நிலையில் நீர் கிடைக்கக்கூடிய இடங்கள் தான். சரி, பெரும்பாலான நீர் எங்களுக்கு திரவமாகத்தான் இருக்கிறது. திண்மமாக இருக்கிறத விட திரவ நிலையில அதிகமாக இருக்கு. சாதாரணமா நாங்க தண்ணி என்று சொன்ன உடனே எங்களுக்கு பனிக்கட்டி ஞாபகம் வராது, திரவம் தான் ஞாபகம் வரும். நீர், சாதாரண நீர் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்ப வாயு நிலையில நாங்க எங்க பார்க்கலாம்? வளிமண்டலத்துல இருக்கிற நீராவி. வளிமண்டலத்தில் உள்ள நீராவி
வளிமண்டல நீராவியாக நாங்கள் பார்க்க முடியும். சரியா? அப்ப இன்றைக்கு பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்ப இதுல நாங்கள் சில வினாக்களை பார்ப்போம். சரியா? அப்ப எழுதிக் கொள்ளுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை அளிக்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக என்று எழுதுங்க. முதலாவது வினா. நீரின் மூன்று வித பௌதீக பௌதீக நிலைகளை எழுதுக. நீரின் மூன்று வித பௌதீக நிலைகளை எழுது. இரண்டாவது வினா. திண்ம நிலையில் காணப்படும் நீருக்கு உதாரணம் தரு. திண்ம நிலையில் காணப்படும் நீருக்கு உதாரணம் தருக. எங்க இருக்கும் திண்ம நிலையில நீர் என்று எழுதவும். சரியா? அடுத்த வினா. இடைவெளி நிரப்புக. இடைவெளியை நிரப்புறது. இடையில ஒரு கோடு இருக்கும். அதுக்கு பொருத்தமான சொல்ல நீங்க போட வேண்டும். அதுல ஏ முதலாவது வினா. இதுல இடைவெளி 3 இடைவெளிகள் தரப்பட்டு நீரானது டேஷ் இன்னொரு டேஷ் இன்னொரு டேஷ் 3 ஆகிய நிலைகளில் காணப்படும்.
நீரானது கீறு 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 3 டேஷ் வரும் ஆகிய நிலைகளில் காணப்படும். கேள்வி சரியா? ஆறுகளில் காணப்படும் ஆறுகளில் காணப்படும் நீர் டேஷ் கீறு நிலையில் இருக்கும் அல்லது காணப்படும். சரியா பிள்ளைகள்? இந்த 4 வினாக்களுக்கு நீங்க விடையளிச்சு பாருங்க. முதலாவது வினா, நீரின் 3 வித பௌதீக நிலைகளை எழுது. இன்றைக்கு படிச்ச விஷயத்துல இருந்து நாங்க நீர் பற்றி பார்த்திருக்கிறோம், அதிண்ட பௌதீக நிலைகள் பற்றி பார்த்திருக்கிறோம். அது 3ஐயும் மேல எழுது. திரும்ப திண்ம நிலையில் காணப்படுகின்ற நீருக்கு உதாரணம் தருது. திண்ம நிலையில இருந்தா கட்டியாக நீர் எங்கெங்க இருக்கும். அடுத்தது இடைவெளி நிரப்புறது. உங்களுக்கு வினா வித்தியாசமாக வரலாம். ஒரே விடையாக இருந்தாலும் கேள்வி வித்தியாசமாக வரலாம். அப்ப நீங்க அடுத்தது பாருங்க, இடைவெளி நிரப்புறதுல வந்திருந்தா நீரானது 3 டேஷ் போடப்பட்டு ஆகிய நிலைகளில் காணப்படும். நீரின் அந்த 3 விதமான நீங்க மேல் எழுதுறதுதான் இந்த இடைவெளிக்கு பொருத்தமாக இருக்கு. அதுவே ஆறுகளில் காணப்படக்கூடிய நீரானது ஆறுல இருக்கலாம், கிணத்துல இருக்கலாம், கடல்ல இருக்கலாம், ஏரிகள்ல இருக்கலாம், குளங்கள்ல இருக்கலாம், அல்லது மழையில வார நீராக இருக்கலாம். அது எல்லாமே எந்த நிலையில இருக்கு? திண்மமாக இருக்கிறதா, திரவமாக இருக்கிறதா, வாயுவாக இருக்கிறதான்னு எழுத வரும். சரியா? இப்ப அதுக்கு விடைகளை நீங்கள் எழுதி கொள்ளும். நாங்க இதுக்குரிய பொருத்தமான விடைகளை எழுதுற. நீங்க சரியாக எழுதி இருந்தா பக்கத்திலேயே சின்னதாக நீங்க சரி போட்டுக் கொள்ளும். நீரின் 3 விதமான பௌதீக நிலைகள் என்னென்ன? திண்மம், திரவம், வாயு. இந்த 3 நிலைகள்ல இருக்கலாம். திண்ம நிலையில எங்க இருக்கும்? பனியாறுகள் இருக்கு, அல்லது மூடு பனியில இருக்கு. அடுத்த வினா, இடைவெளி நிரப்புறதுல முதலாவது நீரானது முதலாவது டேஷ்ல திண்மம், இரண்டாவது டேஷ்ல திரவம், மூன்றாவது டேஷ்ல வாயு ஆகிய நிலைகளில் காணப்படும். அடுத்தது பாருங்க, ஆறுகளில் காணப்படக்கூடிய நீர். ஆற்றுல இருக்கிற தண்ணி எப்படி இருக்கு? திண்மமாகவா, திரவமாகவா, வாயுவாகவா பார்க்கிறோம்? திரவமாக. திரவம். விடைய எழுதாதார்கள் விடைய பார்த்து நோட் பண்ணி கொடு, அல்லது சரியான விடைய எழுதியிருந்தா வெரி குட். நீங்க உங்களுக்கு இன்னைக்கு படிச்ச பாடம் விளங்கி இருக்குன்னு. அப்ப இன்னைக்கு நாங்க இந்த பார்த்த விடயங்கள்ல நீரின் இயல்புகள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம்.
உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம் இல்லையா? இல்லைன்னு சொன்னா நீங்க இதுக்குரிய ஆன்சர்களை எழுதி கொள்ளுங்க. எல்லாத்தையும் இன்றைக்கு டவுட் இல்லாட்டி நீங்க அடுத்து வர வகுப்புலையும் கேட்கலாம். இப்ப உங்களுக்கு டவுட் எதுவும் இல்லை என்று நினைக்கிறேன். நாங்க இதோட இந்த பாடத்தை நாங்க முடிச்சு கொள்ளுவோம். நாங்க அடுத்த வகுப்புல இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி, நீரினுடைய தொடர்ச்சியாக நீரை பெறுகின்ற மூலங்கள் எங்கெங்கு இருந்து நாங்கள் அந்த நீரை பெற்றுக்கொள்கிறோம் என்பது தொடர்பாக படிக்கலாம். இதோட இந்த வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்றேன். இன்னொரு வகுப்புல நாங்க பார்க்கலாம். தேங்க்யூ.